إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சகல புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சலாத்தும் சலாமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபீன்கள், நாளை மறுமை நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இங்கே ஒன்று குழுமிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹ்வுடைய பயத்துடன் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளுமாமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான லட்சியம் உலகத்திலே அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து நாளை மறுமையிலே அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக காணப்படுகின்றது. உலகத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான லட்சியமாக காணப்படுகின்றது. ஒரு முஸ்லிமுடைய லட்சியமாக இதுதான் இருக்கவும் வேண்டும். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம், குர்ஆன் இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு மிகச் சிறந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ருடைய இறுதி பகுதியிலே சில முக்கியமான உபதேசங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ளும் விதமாக அந்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அந்த உபதேசத்தை கூறிவிட்டு பல உபதேசங்களை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த உபதேசங்களை கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா இறுதியாக கூறுகின்றான், இன் ஹாதிஹி தஸ்கிரா, நிச்சயமாக இவைகள் நல்லுபதேசங்கள். ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, யார் அந்த நல்லுபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து உலகத்திலே வாழ்கின்றார்களோ, இத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, தன்னுடைய ரப்பின் பக்கம் செல்லக்கூடிய பாதையை அவர் எடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து நாளை மறுமையிலே அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்வார் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா அந்த உபதேசங்களை கூறிவிட்டு இறுதியாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அந்த உபதேசங்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான மிக முக்கியமான உபதேசங்களாக எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா 4 உபதேசங்களை அந்த திருவசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அதிலே முதலாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விடயம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா, நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம். ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய சட்டத்துக்கு நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலா துதி மின்ஹும் ஆசிமன் நவ் கஃபூரா, மனிதர்களில் எந்த ஒரு பாவிக்கோ எந்த ஒரு காஃபிருக்கோ நீங்கள் வழிபட்டு விடக்கூடாது என்பதாக முதலாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இதிலே 2 அம்சங்களை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒன்று, குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது, அந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த குர்ஆனை விட்டுவிட்டு இஸ்லாத்தை விட்டுவிட்டு நீங்கள் வேறு யாரையும் பின்பற்றிவிடக்கூடாது என்பதாக ஒரு முக்கியமான உபதேசமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் நேர்வழி பற்றி நல்லவனாக அல்லாஹ் பொருந்தக்கூடிய அமைப்பில் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த உபதேசம் என்பது மிக மிக முக்கியமான உபதேசமாக காணப்படுகின்றது. ஒரு மனிதன் நேர்வழி பெற்று நல்லவனாக வாழ்வதற்கு மிக முக்கியமான உபதேசம் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குர்ஆனை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் நாங்கள் நேர்வழிப்பட்டவர்களாக மாறுவோம். அதை விட்டுவிட்டு ஏனையவர்களை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் நாங்கள் வழி தவறி விடுவோம் என்ற விடயத்தை ஒரு முக்கியமான உபதேசமாக, நேர்வழிக்கு
மிக முக்கியமான உபதேசமாக அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்தில் மட்டுமல்ல, இன்னும் பல ஆயத்துக்களில் இதே உபதேசத்தை அல்லாஹ் தஆலா பல ஆயத்துக்களில் கூறுவதை பார்க்கலாம். காரணம், நேர்வழிக்கு மிக மிக தேவையான மிக முக்கியமான ஒரு உபதேசம் குர்ஆன், இஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு வேற யாரையும் நாங்கள் பின்பற்றிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் கூறுவதை பார்க்கலாம். சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை விட்டுவிட்டு வேற எந்த ஒரு நேசரையும் நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம் என்பதாக இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை. குர்ஆனிலே கூறப்பட்ட இதுதான் என்னுடைய நேரான பாதை. ஃபத்தபிஉ, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, ஏனைய பாதைகளை நீங்கள் பின்பற்றிவிட வேண்டாம். ஸாலிகும் வஸ்ஸாகும் பி, இது உங்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் தஆலா கூறுவதாக தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி நாங்கள் குர்ஆனிலே ஒரு ஆயத்தல்ல, இரண்டு ஆயத்தல்ல, பல ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை உணர்த்துகின்றான். அதாவது நேர்வழி பெற்று உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனை விட்டுவிட்டு ஏனைய விடயங்களை பின்பற்றக்கூடாது என்ற விடயத்தை இந்த திருவசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்பான சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும், நாங்கள் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயமான ஒரு விடயம். ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அவனுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. பல விடுத்தங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் ஓத வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். அதாவது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டி விடுவாயா. குர்ஆனிலே கூறப்பட்ட, குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய நேரான பாதை எங்களுக்கு காட்டிவிடு. யஹூதி நசாராக்களுடைய வழியை எங்களுக்கு காட்டி விடாதே, அதில் எங்களை செலுத்தி விடாது என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கக்கூடிய விதமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இந்த துஆவிலையும் நாங்கள் எதை கேட்கின்றோம்? இந்த துஆவிலையும் அன்பான சகோதரர்களே, குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடு. அதை விட்டுவிட்டு யஹூதி நசாராக்களை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பில் எங்களை ஆக்கிவிடாது என்பதாக நாங்கள் கேட்கின்றோம் என்று சொன்னால், நேர்வழிக்கு இது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆனை தன்னுடைய வழிகாட்டியாக எடுப்பானாக இருந்தால், தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா அம்சங்களுக்கும் குர்ஆன் கூறக்கூடிய அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானாக இருந்தால், நிச்சயமாக ஒரு நாளும் அவன் நஷ்டமடைந்து விட மாட்டான், அவன் வழி தவறி விட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை தோல்வியின் பக்கம் ஒரு நாளும் செல்லாது. எப்போதும் அவனுடைய வாழ்க்கை நேரான வழியின் பக்கம் செல்லும். ஆனால் அவன் குர்ஆனை தன்னுடைய எல்லா அம்சங்களையும் முன்மாதிரியாக பின்பற்றக்கூடியவனாக அவன் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹி அக்வம், எது மிக சரியானதாக இருக்கின்றதோ அதன் பக்கம் வழிகாட்டுகின்றது. இந்த குர்ஆன் எது மிக சரியானதாக இருக்கின்றதோ அதன் பக்கம் வழிகாட்டுகின்றது என்பதாக குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே, குர்ஆனை பின்பற்றுவது என்பது தொழக்கூடிய விடயத்தில், ஜகாத் கொடுக்கக்கூடிய விடயத்தில், நோன்பு பிடிக்கக்கூடிய விடயத்தில், ஹஜ்ஜி செய்யக்கூடிய விடயத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா அம்சங்களையும் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். குர்ஆன் கூறக்கூடிய அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் குர்ஆன் கூறக்கூடிய முறையில், எங்களுடைய பார்வையாக இருக்கலாம் அது குர்ஆன் கூறக்கூடிய அமைப்பில், எங்களுடைய வியாபாரங்களாக இருக்கலாம், எங்களுடைய குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எங்களுடைய சந்தோஷமான விடயங்களாக இருக்கலாம், எங்களுடைய கவலையான விடயங்களாக இருக்கலாம், இது அனைத்தும் குர்ஆனுக்குள்ளே நாங்கள் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உலக வாழ்க்கை, நாளை மறுமை வாழ்க்கை வெற்றிகரமான முறையிலே ஆக்கப்படும். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான உபதேசத்திலே, அந்த பேருரை இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பேருரையாக கருதப்படுகின்றது. அந்த உபதேசத்தில் மிக முக்கியமான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே ஒன்றாக நபி அவர்கள் கூறின விடயம், தரக்து ஃபீக்கும் மா, ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
லன் ததில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பி, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறிவிட மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபிமார்கள் வருவது கிடையாது. நாங்கள் நேர்வழியிலே நல்லவர்களாக அல்லாஹ் பொருந்தக்கூடிய அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், குர்ஆனை நாங்கள் சரியாக பின்பற்றுவோமாக இருந்தால், ஒரு நாளும் நாங்கள் வரி தவறிவிட மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை தோல்வியிலே ஆகாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உங்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் குர்ஆனை பின்பற்றுங்கள். நீங்கள் இன்ன காலா சிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக நீங்கள் நேர் வழியிலே இருக்கின்றீர்கள் என்பதாக குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் அதே போன்று குர்ஆன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்பான சகோதரர்களே, இன்று இஸ்லாம் தெரியாத அமைப்பில் இஸ்லாத்தை பற்றி விலகிக் கொள்ளாமல் முஸ்லிம் அல்லாதவர்கள், குறிப்பாக இன்று உலகத்திலே வாழக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பான சகோதரர்களே, அவர்கள் சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமை சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் பெரிய படித்த மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்தஸ்திலே உலகத்திலே வாழக்கூடியவர்கள், குர்ஆனுடைய அந்த நேர்வழி கொடுக்கப்படாதன் காரணமாக மடத்தனமான முறையில் உலகத்திலே வாழக்கூடிய பல சம்பவங்களை நாங்கள் எங்களுடைய அனுபவ ரீதியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழிகேடுகள் இந்த அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து மிக நேரான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அன்பான சகோதரர்களே, மிகவும் கவலைக்கூடிய மிகவும் பயங்கரமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனை எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனாலும் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலைமை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எதை எடுத்து நடக்கும்படி கூறினானோ அதை அவர்கள் எடுத்து நடப்பது கிடையாது. அதை ஓரம் கட்டிவிட்டு அவர்கள் எதை பின்பற்றுகின்றார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக கூறினார்களோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கவலையான ஒரு நிலைமை சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், சமுதாயத்திலே மிக முக்கியமான ஒரு சாரார் தான் வாலிபர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த வாலிபர்களுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து பாருங்கள். மார்க்கத்துடன், தொழுகையுடன், மார்க்க சம்பந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து நடக்கக்கூடிய வாலிபர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக குறைவானவர்களாக உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு மாற்றமான அமைப்பில் அன்பான சகோதரர்களே, தன்னுடைய உடை நடை பாவனை விடயங்களில் ஏனைய கலாச்சாரங்களை அந்நியவர்களை பின்பற்றக்கூடிய பல வாலிபர்களை எங்களுடைய சமுதாயத்தில் அன்பான சகோதரர்களை எங்களுக்கு பார்க்கலாம். இது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, இன்று பிறந்த நாள் என்ற ஒரு கொண்டாட்டம் இன்று பெரும்பான்மையான வீடுகளிலே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இன்று மாறி இருக்கின்றது. இது இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு அமைப்பா, குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாண்டு நாங்கள் பார்த்தால் இல்லவே இல்லை. அன்பான சகோதரர்களே, இது அந்நிய கலாச்சாரங்களை இன்று பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அதையும் எப்படி பின்பற்றுகின்றார்கள் சொன்னால், இதுதான் இன்றைக்கு பெஷன், இதுதான் இன்றைக்கு நாகரிகம் என்று பெருமையுடன் எடுத்து நடக்கக்கூடிய அந்நிய கலாச்சாரங்களை எடுத்து நடக்கக்கூடிய மிகவும் பயங்கரமான ஒரு கவலையான ஒரு நிலைமையை சமுதாயத்திலே அதிகமாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படி பல விடயங்களில் அன்பான சகோதரர்களே, அந்நியவர்களையும் அல்லாஹ் இங்கே குறித்து கூறிய காஃபிர்களையும் நீங்கள் பாவிகளையும் உங்களுடைய முன்மாதிரிகளாக நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிச்சி கூறின விடயங்களை இன்று இஸ்லாமிய சமுதாயம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து நடக்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு விடயத்தை சமுதாயத்தில் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆன் இஸ்லாம் என்பது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அறிவு நிறைந்த அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை திட்டம். அன்பான சகோதரர்களே, இதை கொண்டு வந்தவர்கள் சமுதாயத்திலே மிகச் சிறந்தவராக கருதப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கை திட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் பெருமையுடன் பின்பற்ற வேண்டுமே தவிர ஏனைய விடயங்களை நாங்கள் பின்பற்றிவிடக்கூடாது. ஆனாலும் நான் கூறியதை போன்று இஸ்லாமிய சமுதாயம்
இன்று அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இந்த புனிதமான மார்க்கத்தை விட்டுவிட்டு இன்று தன்னுடைய முன்மாதிரிகளாக அந்நியவர்களை எடுத்து இன்று உலகத்திலே வாழுகின்றார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு மடத்தனமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனை விட்டுவிட்டு இஸ்லாத்தை விட்டுவிட்டு அந்நியவர்களை தன்னுடைய கலாச்சாரமாக தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்து நடப்பார்களாக இருந்தால் ஒரு நாளும் அந்த சமுதாயத்துக்கு நல்ல விடிவு வராது. மோசமான நிலைமைக்கு தான் அவருடைய நிலைமைகள் தள்ளப்படும். நாளுக்கு நாள் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்படும் என்பதையும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நாளை மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வகால ரசூல் கூறுவார் என்னவென்றால், யா ரப்பி, இறைவா, இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த சமுதாயம் குர்ஆனை வெறுக்கப்பட்டதாக குர்ஆனை ஒதுக்கப்பட்டதாக இந்த சமுதாயம் எடுத்துக்கொண்டது. குர்ஆனை அவர்கள் பின்பற்றவில்லை, ஏனைய விடயங்களை பின்பற்றினார்கள் என்று நாளை மறுமையிலே ரசூல் அங்கே முறையிடுவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, குர்ஆன் கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்பான சகோதரர்களே, எல்லா அம்சங்களையும் நாங்கள் குர்ஆனை பின்பற்றுவோம். எங்களுடைய எந்த விடயமாக இருந்தாலும் சரி குர்ஆன் கூறக்கூடிய முறையில் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை ஈருலக வாழ்க்கை உலக வாழ்க்கையும் தான் அன்பான சகோதரர்களே மறுமையிலே ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ் தஆலா மிக வெற்றிகரமான முறையில் ஆக்கி எங்களுக்கு சொர்க்கம் போகக்கூடிய ஒரு பாக்கத்தை அல்லாஹ் தஆலா தருவான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இரண்டாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கூறக்கூடிய விடயம், நாங்கள் உலகத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா இரண்டாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விடயம், வத்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வ அஸீலா, நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். காலையிலையும் மாலையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இரண்டாவது உபதேசமாக எங்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இவைகள் நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்கள். இவைகள் மாத்திரமல்ல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது என்பது நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றது தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகின்றோம், நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றோம், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றோம், துஆ கேட்கின்றோம், திக்ர் செய்கின்றோம். இது அனைத்தும் நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, இரண்டாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விடயம், நாங்கள் அமலுடைய விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். நாங்கள் உலகத்தில் நேர்வழி பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள இரண்டாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா கூறுவது, அமலுடைய விடயத்திலே நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிலே அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அமல்களை பொறுத்தவரையில் அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், குர்ஆன் ஓதக்கூடிய விடயமாக இருக்கலாம், இது அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் உலகத்திலே அல்லாஹ் பொருந்தக்கூடிய அமைப்பில் நல்லவனாக வாழ அவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது. இதனால தான் அன்பான சகோதரர்கள், நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா அடிக்கொரு முறை சொல்லக்கூடிய அதிகமாக ஆர்வமூட்டக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அமல் செய்யக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தஆலா ஆர்வமூட்டுகின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், அமலின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நல்லவனாக உலகத்திலே வாழ முடியும். அமல் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் அவனுக்கு நல்லவனாக உலகத்திலே வாழ முடியாது. உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதனை சோதிக்கக்கூடிய விதத்தில் பலவிதமான எதிரிகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வைத்திருக்கின்றான். இந்த எதிரிகள் மனிதனை எப்போதும் கெடுதியின் பக்கம், வழிகேட்டின் பக்கம், நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த எதிரிகள் காணப்படுகின்றார்கள். அதிலே ஒன்று அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய மனோ இச்சை. இது மிகவும் பயங்கரமானது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், வமா உபர்யு நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு. இந்த மனோ இச்சை, இந்த நஃப்ஸ் என்பது அதிகமாக கெடுதிகளை ஏவக்கூடியது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். நாங்கள் இந்த கெடுதிகளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அமல் மிக மிக தேவையானது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது எதிரி யாருன்னு சொன்னால்
ஷைத்தானை அல்லாஹ் தஆலா எதிரியாக வைத்திருக்கின்றான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று உலகத்துடைய அலங்காரங்கள் இதுவும் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. உலகத்துடைய சொத்து செல்வங்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இப்படி உலகத்துடைய அலங்காரங்களும் ஒரு மனிதனை வழிகெடுத்து நரகத்தின் பக்கம் செலுத்தக்கூடியது. எனவே நாங்கள் அமல் செய்வோமாக இருந்தால், அமல்கள் இஸ்லாம் கூறக்கூடிய அமைப்பில் அமல் செய்வோமாக இருந்தால் அந்த அனைத்து எதிரிகளிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். ஷைத்தான் சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். லஅகுவியன்னஹும் அஜ்மாயின், மனிதர் அனைவர்களை நான் வழிகெடுப்பேன், ஆனால் சில அடியார்களை தவிர, பரிசுத்தமான அடியார்களை தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஷைத்தானுக்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சரியான அமைப்பில் சாலிகான அமல் செய்யக்கூடியவர்களை வழிகெடுக்க முடியாது என்ற விடயத்தை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, அமல் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது என்பதை இந்த விடயங்களின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமலையில் நான் கூறியதை போன்று பல இடங்களில் இந்த அமலை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதை ஆர்வமூட்டுகின்றான். நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எங்களை ஆர்வமூட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள், வணக்க வழிபாடுகள் செய்து அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு மிக தேவையான விடயம் அவனுடைய அமல் என்பதை நாங்கள் இந்த திருவசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் உலக வாழ்க்கையை வெற்றிகரமான முறையில் ஆக்கிக்கொள்ள, நாளை மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமான முறையில் ஆக்கிக்கொள்ள அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமலை விட்டும் தூரமானவனாக, அதிலே பொடுபோக்கு செய்யக்கூடியவனாக, அதே போன்று அதை பால்படுத்தக்கூடியவனாக உலகத்திலே வாழ்வானாக இருந்தால் அவனுடைய நிலைமை மிகவும் பயங்கரமானது. அல்லாஹ் தஆலா நீங்கள் அமல் செய்யுங்கள், அமல் உங்களை பாதுகாக்கும், உங்களை ஒரு நல்லவனாக உலகத்திலே வாழ வைத்து நாளை மறுமையிலே உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த அமலை ஒரு மனிதன் விடுவானாக இருந்தால், அதிலே பொடுபோக்காக நடப்பானாக இருந்தால் அது மிகவும் பயங்கரமானது. ஒரு மனிதனை பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், நஷ்டத்தின் பக்கமும் தோல்வியின் பக்கமும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்தில், வலா தகூனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம், அல்லாஹ்வை மறந்தவர்களாக உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து விட வேண்டாம். அதாவது அமல் இல்லாமல் அமல்லே பொடுபோக்கு செய்து அதை வீணாக்கக்கூடியவர்களாக உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டாம். ஃபான்சாஹும் அன்ஃபுஸஹும், அப்படி நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் உங்களையே உங்களுக்கு மறக்கடிக்க செய்து விடுவான். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் அமல் இல்லாமல் அமல்லே பொடுபோக்காக ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னவென்று சொன்னால், ஒரு பொதுவாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் எங்கிருந்து வந்திருக்கின்றேன், நான் இப்போது எங்கே இருக்கின்றேன், நான் எங்கே போகின்றேன், இந்த எண்ணம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அது இருந்தால் அவன் எப்போதும் நேர்வழியில் இருந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய மறதியுடன் உலகத்திலே ஒரு மனிதன் அமல் இல்லாமல் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், அவனுக்கு அவனையே மறக்கடிக்க செய்து விடுவான். நான் எங்கே இருக்கின்றேன், நான் எங்கே போகின்றேன் என்ற எண்ணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்காது. உலகமே தான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படலாம். அதைத்தான் இந்த திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு, உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள் என்பதாக, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் பாவிகள் என்பதாக இந்த திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, அமல்களை பொறுத்தவரையில் இந்த அமல்கள் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னால், நாங்கள் உலகத்திலே எதிர்பார்க்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, நாங்கள் உலகத்திலே பல விடயங்களை எதிர்பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்கள் இருக்கின்றது. இது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த அமலுடன் அல்லாஹ் தஆலா தொடர்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் அன்பான சகோதரர்களே உலகத்திலே நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதாக விரும்புகின்றான். இந்த நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா எதிலே வைத்திருக்கின்றான்?
அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது, உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று ஒரு மனிதன் பாதுகாப்பை விரும்புவான், பாவத்தை விட்டு நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்புவான், உலகத்திலே நான் நெருக்கடி இல்லாமல் பரக்கத்தான அமைப்பில் உலகத்திலே வாழ வேண்டும் என்பதாக விரும்புவான். இது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அமல்களுடன் தான் தொடர்படுத்தி வைத்திருக்கின்றான். அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பான சகோதரர்களே, இது அனைத்தும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் பாக்கியமாக இந்த விடயங்களை கொடுக்கின்றான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், முஆதே லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் தகூலு அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். முஆதே, நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துவாவை நீ விட்டுவிடக்கூடாது. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை ஞாபகப்படுத்துவதற்கும் அதே போன்று உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் என்னுடைய வணக்க வழிபாடுகளை நல்ல முறையில் செய்வதற்கும் எனக்கு உதவி செய்து விடுவாயாக. இந்த துவாவை முஆதே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சொன்னால், இங்கே நபி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நீ விட்டுவிடக்கூடாது, இது தவறிவிடக்கூடாது, இது கேட்டே வர வேண்டும் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் முக்கியப்படுத்தி எதை கூறுகின்றார்கள் சொன்னால், இந்த அமலைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனுடைய வணக்க வழிபாடுகளை நல்ல முறையில் செய்வதற்கும் எனக்கு உதவி செய்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும்படி நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சொன்னால், அமல் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அன்பான சகோதரர்களே, அமல் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபர்லான தொழுகைகள் ஏனைய ஃபர்லான விடயங்களை நாங்கள் அதிகமாக கவனம் எடுப்போம். சுன்னத்தான தொழுகை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், சுன்னத்தான அமல்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது முன்பின் சுன்னத்துக்களாக இருக்கலாம், ஏனைய சுன்னத்துக்களாக இருக்கலாம். இதில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கவனம் எடுப்போம். குர்ஆன் ஓதக்கூடிய விடயத்தில், திக்ர் செய்யக்கூடிய விடயத்தில், துஆ கேட்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் கவனம் எடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈருலக வாழ்க்கையும் வெற்றிகரமான முறையிலே ஆக்குவான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான முறையில் ஆக்கிக்கொள்ள, நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள சில முக்கியமான உபதேசங்களை அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரிலே குறிப்பிடுகின்றான். அதிலே முதலாவது விடயமாக நாங்கள் எங்களுடைய வழிகாட்டியாக குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அமல் செய்யக்கூடிய விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது விடயமாக அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய விடயத்தை குறிப்பிட்டுவிட்டு மூன்றாவது விடயமாக அந்த அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமலை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மூன்றாவது உபதேசமாக அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒரு உபதேசமாக அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமலை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா. இரவில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்யுங்கள், இரவில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுங்கள். வஸப்பிஹு லைலன் தவீலா, அதிகமான நேரம் இரவில் அவனை நீங்கள் துதியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே மூன்றாவது உபதேசமாக இங்கே குறிப்பிடுகின்றான். இதில் இரவு வணக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால மிகச்சிறந்த தொழுகை ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உயர்த்தி கூறிய மிக உன்னதமான ஒரு தொழுகை தான் அன்பான சகோதரர்களே இரவிலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அந்த கியாமுல் லைல் தொழுகை என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வையும் மறுமையின் விசுவாசித்த ஒரு மூமின், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் இதுவும் மிக மிக முக்கியமானது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான முறையில் ஆக்கிக்கொள்ள இது மிக முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை, நாங்கள் பொதுவாக குர்ஆனையும் நாங்கள் ஹதீஸையும் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையோ அதை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசும். எது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமோ அதை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால், ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமலையிலையும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லேயும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இரவு தொழுகை. இந்த ஆயத்திலே பாருங்கள், வமினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு, நீங்கள் இரவில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அதிகமான நேரம் அவனை நீங்கள் துதியுங்கள் என்பதாக இரவு வணக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், நீங்கள் இரவில் குர்ஆன் ஓதி நீங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடுங்கள். வமினல் லைலி ஃபஸப்பிஹு, அல்லாஹ்வை நீங்கள் இரவில் அவனை நீங்கள் துதியுங்கள் என்று பல ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா கூறுவதை எங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் குமில் லைல இல்லா கலீலா, இரவில் கொஞ்ச நேரத்தை தவிர அதிகமான நேரம் நீங்கள் இரவு வணக்கத்திலே அந்த கியாமுல்லை தொழுகையிலே தஹஜ்ஜத் தொழுகையிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் எங்களை பார்த்து கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஃப்சுஸ் ஸலாம் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே நீங்கள் சலாத்தை அதிகமாக கூறுங்கள். வஅத்இமுத் தஆம், உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடங்கள். வஸல்லு பில்லைல், இரவிலே நீங்கள் தொழ வேண்டும். வன்னாசு நியாம், மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுங்கள் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எழுந்து அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு அதற்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதாக அடுத்ததாக கூறுகின்றார்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு லேசாக நுழைவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி அன்பான சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தாலும் அதிகமாக கூறப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் இந்த இரவு வணக்கம் என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல அம்சங்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான பல அம்சங்கள் அந்த இரவு தொழுகையிலே அங்கே பொதிந்ததாக காணப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இன்ன நாஷியத்தல் லைல், இரவிலே நீங்கள் எழுந்து நின்று வணங்குவது ஹிய அஷத்து வத்அன், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதாக கூறுகின்றான். இரவிலே எழுந்து நீங்கள் அல்லாஹ்வை தனிமையிலிருந்து வணங்குவது உங்களுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், அந்த உள்ளத்தை சீர்படுத்தும் என்பதாக, பெரிய அளவிலே சீர்படுத்தும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுக்கு மிக மிக தேவையான விடயம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்திலே நல்லவனாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுடைய மிக மிக தேவையான ஒரு அம்சம். இந்த தேவையை இந்த தொழுகையின் மூலமாக ஒரு மனிதன் அடைந்து கொள்கின்றான். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அலைக்கும் பிக்கியாமில் லைல், நீங்கள் இரவு வணக்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இரவு வணக்கத்தை நீங்கள் தவறவிடாமல் அதை உங்களால் முடிந்த அளவு அதை நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். உங்களால் 2 ரக்காத்து தான் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவ முடியுமா, 2 ரக்காத் தொழுங்கள். 4 ரக்காத்துக்கள் தொழுவ முடியுமா, 6 ரக்காத்துக்கள் தொழுவ முடியுமா, 11 ரக்காத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்கள், இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அடுத்ததாக அந்த ஹதீஸிலே தொடராக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லகும், அந்த இரவு வணக்கம் என்பது உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நல்லடியார்களுடைய பழக்கமாக காணப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நல்லவர்களுடைய மிக முக்கியமான பழக்கமாக இந்த இரவு வணக்கம் காணப்பட்டிருக்கின்றது என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா நல்லவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நல்லவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த பண்புகளில் மிக முக்கியமான பண்பாக அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய விடயம், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன், அவர்கள் இரவில் குறைவாகத்தான் தூங்குவார்கள், அதிகமான நேரம் இரவுலே தொழுகையிலே கழிப்பார்கள் என்பதாக கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம், தன்னுடைய ரப்புக்காக வேண்டி சுஜூதிலேயும் கியாமிலேயும் அவர்கள் இரவை கழிப்பார்கள் என்பதாக கூறுகின்றான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, இரவு நேரத்தில் தன்னுடைய படுக்கையை விட்டும் அவர்கள் ஒதுங்கி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வதமா, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வை வணங்குவார்கள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்று அந்த இரவு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, நபி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் நபி அவர்கள் அதிகமாக கவனம் எடுத்தார்கள். ஏன்? இது ஒரு முக்கியமான தொழுகை. அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கவனம் எடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஹத்தா ததஃபத்தர கதமா, நபி அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்கினார்கள். இரவு வணக்கத்திலே நின்று வணங்கி நபி அவருடைய கால்கள் வீங்கிவிடும். அந்த அளவு நபி அவர்கள் இரவு வணக்கத்திலே கவனம் எடுத்தார்கள். அந்த இரவு வணக்கம் நபி அவர்களுக்கு தவறிவிடுமாக இருந்தால், ஏதாவது நோயின் காரணமாகவோ தூக்கம் மிகைத்தோ நபி அவர்களுக்கு தவறிவிட்டால், லுஹருக்கு முன்னால் நபி அவர்கள் 12 ரக்காத்துக்கள் கலா செய்யக்கூடிய அமைப்பில் 12 ரக்காத்துக்கள் நபி அவர்கள் 11 ரக்காத்துக்கள் இரவிலே தொழுவார்கள். அதை 12 ரக்காத்துக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னால் தொழுததாக நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம் என்று சொன்னால், இது எவ்வளவு தேவையான விடயம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இந்த இரவு வணக்கத்திலே கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இறுதி உபதேசமாக 4வது உபதேசமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த உபதேசம் ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றான். ஒரு மனிதன் வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா 4வது உபதேசமாக கூறுகின்றான். இன்னஹா உலா யுஹிப்பூனல் ஆஜிலா, இவர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள். இவர்கள் மனிதர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள். வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த கடினமான கியாமத்து நாளை அவர்கள் விட்டுவிட்டார்கள். நாளை மறுமை நாளை அவர்கள் விட்டுவிட்டு அதை பற்றி எந்த ஒரு அழட்டி கொள்ளாமல் இந்த உலகத்தை விரும்பி உலகம்தான் என்னுடைய வாழ்க்கை என்ற அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு அமைப்பை இங்கே குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பான சகோதரர்களே, நாங்கள் உலகத்தை பார்க்கின்றோம், உலகத்தை அனுபவிக்கின்றோம், உலகத்திலே தொடர்படுகின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் மறுமையை விட உலகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இதை கூறுகின்றான். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இந்த உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிரந்தரமாக வாழ்வதை போன்று, உங்களுக்கு மரணம் வராததை போன்று இந்த உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வல் ஆஹிரத்து ஹைரு அப்கா, ஆனால் மறுமை அது மிகச் சிறந்தது, அது நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஆனால் அன்பான சகோதரர்களே, நான் கூறியதை போன்று உலகத்துடன் தொடர்பட்டு நாங்கள் உலகத்துக்கு மறுமையை விட உலகத்துக்கு முன்னுரிமை கொடுக்க அதை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பில் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் விரும்பினாலும் உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாலும், ஆனால் யதார்த்தம் உண்மையான நிலைமை, இந்த உலகத்துடைய உண்மையான நிலைமை அது பொய்யானது. அன்பான சகோதரர்களே, உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய எந்த இன்பமாக இருக்கலாம். ஒரு மனிதன் பெரிய அளவிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வசதி வாய்ப்புகளுடன் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் அனுபவிக்கக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்களே, அது அழிந்து விடக்கூடியது, அது நிரந்தரமற்றது. குல்லுமன் அலைஹா ஃபான், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து விடக்கூடியது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு மரணம் வருகின்றது. மரணம் வந்ததன் பின்னால அவனுக்கு ஒரு ரூபாய் கூட அவனுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அவனுக்கு உதவி செய்வது உலகத்துடைய பொருட்கள் ஒரு நாளும் அவனுக்கு உதவி செய்யாது. அவன் செய்த அமல்கள் மாத்திரம்தான் அவனுக்கு உதவி செய்யும். அவனுடைய குடும்பத்தார், அன்பான சகோதரர்களே, என்னுடைய தந்தை நான் மிகவும் நேசிக்கக்கூடியவர், எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டார், எனவே நாங்கள் அடக்க மாட்டோம் என்பதாக கூற மாட்டார்கள். மாறாக குடும்பத்தாரும் அந்த மனிதனை அவசரமாக அடக்குவதற்குரிய வழியைத்தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர நான் கூறியதை போன்று அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் நாங்கள் அதை விரும்பினாலும் அதனுடைய யதார்த்தம் அது நிரந்தரமானதல்ல, அது அழியக்கூடியது, அது பொய்யானது என்பதை இந்த திருவசனங்களின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை எங்களுக்கு உணர்த்துகின்றான். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதுதான் அன்பான சகோதரர்களே உலகத்துடைய உண்மையான யதார்த்தம். நாங்கள் எவ்வளோ பெரிய இன்பங்களை அனுபவித்தாலும், உலகத்தில் எவ்வளோ பெரிய மாடிகள் கட்டி நாங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும், எவ்வளோ பெரிய வாகனத்திலே ஓடினாலும், அன்பான சகோதரர்களே, யதார்த்தம் என்னவென்று சொன்னால் ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகம் என்பது பொய்யானது, அது நிரந்தரமற்றது, அழிந்துவிடக்கூடியது, அதை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்ற யதார்த்தத்தை நாங்கள் கட்டாயமாக இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கினால்தான் உலகத்தை விட மறுமைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம்.
மார்க்க விடயங்களை நாங்கள் எடுத்து நடப்போம். இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கவில்லை என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, உலகத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், மார்க்க விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் விளங்க வேண்டிய எங்களுடைய நேர்வழிக்கு மிக தேவையான ஒரு அம்சம் தான் அன்பான சகோதரர்களே இந்த விடயமாக காணப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே, எனவே உலகத்திலிருந்து நாங்கள் தூரமாகி உலகத்திலே நாங்கள் உலகத்தை ஒதுக்கி வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறவில்லை. உண்மையிலே உலகத்துடைய யதார்த்தம் அது பொய்யானது. ஆனாலும் இஸ்லாம் அதை நீங்கள் ஒதுக்கிவிட்டு வாழ வேண்டும் என்பதாக கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும், குர்ஆனை எடுத்து பார்த்தாலும், நீங்கள் தொழில் செய்ய வேண்டும். ஃபைதா குதியத்தி ஸலா, ஜும்மாவுடைய தொழுகை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தஹு மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் உலகத்திலே சென்று உங்களுக்கு தேவையான உலகத்துடைய விடயங்களை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வியாபாரங்களில் ஈடுபடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நீங்கள் இன்னுமொருவரை நம்பி இன்னுமொருவரை எதிர்பார்த்து உலகத்திலே வாழ வேண்டாம் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. தொழில் செய்ய வேண்டும் என்பதாக கூறுகின்றது. ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில், உலகத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது எங்களுடைய மறுமைக்கு தடையாக இருந்து விடக்கூடாது, மார்க்க விடயங்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அப்படி தடையாக இருக்குமா இருந்தால் நாங்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளைகளோ தடுத்து விடக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய பிள்ளைகள் மார்க்க விடயங்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் கூறிய ஆரம்பத்திலிருந்து கூறிய அந்த உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்போம். குர்ஆன எல்லா சந்தர்ப்பங்களிலையும் எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்து நடப்போம். அமல் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கவனம் எடுப்போம். அதுவும் குறிப்பாக இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையிலே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் நேரம் ஒதுக்கி தொழக்கூடிய பழக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்துவோம். உலக விடயத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வோம். எனவே வல்ல அல்லாஹ் உலக வாழ்க்கையை வெற்றிகரமான முறையில் ஆக்கி நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெறக்கூடிய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவரும் சேர்க்கிறோம்.